அவர் போடுகிற திட்டம் நிறைவேறும். அது நிறைவேறாமல் போன சரித்திரமே கிடையாது. ஆமென். நம்ம போடுற திட்டங்கள் தான் பாதியில் என்ன பண்ணிடுவோம், நிறுத்திடணும். நான் செய்தி கொடுக்கும் பொழுது கேட்டுட்டு இருக்கக்கூடாது, திருப்பி பேசணும். ஆமென், பேசணும். நான் இங்கே எத்தனை மணி நேரம் பேசினாலும் எவ்வளோ வார்த்தை சொன்னாலும் என்னுடைய வார்த்தைகள் பிரயோஜனமே கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் ஒரே ஒரு வார்த்தை செய்ய வேண்டிய கிரியை அது செய்யும். அப்போ யாரும் சும்மா இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை தான் தோணா, இது எனக்கு தான் தோணா, ஆமேன்னு சொல்லி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை தான் செய்ய வேண்டிய கிரியை செய்யும். அது சும்மா திரும்பவே திரும்பாது. ஆமேன். மெய்ப்பனின் தரிசனம். ஆமேன். அந்த தரிசனம் உள்ள இருந்தா, ஆமேன், அதை எங்கே கொண்டு சேர்க்க வேண்டியமோ அந்த நாள் வரை, அவருடைய நாள் வரை அவர் அதை கொண்டு சேர்ப்பார். தேவனுடைய சபை அப்படிதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். அதுதான் நம்மளும் அவருடைய சபை. ஆமேன். தரிசனம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருந்தால் இந்த சபை எங்கே போய் சேர வேண்டுமோ அங்கே கொண்டு அவர் சேர்ப்பார். நடுவில் சாத்தானுக்கும் பிசாசுக்கும் எந்த பில்லி சூனி ஆவிக்கும் எந்த மந்திரவாதத்திற்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என்னை அழைத்தவர் சகலத்தையும் படைத்தவர். ஆமேன். அவர் தோற்ற சரித்திரம் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. அருமையான நோட்டீஸை பார்த்தேன். ஆமேன். ஆன்லைனில் அனுப்பி கொடுத்துருந்தார் பாஸ்டர். ஆமேன். அதில் இருக்கிற வசனத்திலிருந்து தான் இன்றைக்கி இரவில் நான் பேச போகிறேன். ஆமேன். அதில் ஒரு படம் கூட போட்டிருக்கு பாருங்கள். மெய்ப்பன் அழகா ஆடுகளை நடத்தி செல்லுகிற ஒரு படம். ஆமேன். நமக்கு ஒரு மெய்ப்பர் உண்டு. இந்த உலகத்தில் நடத்த தேவன் மெய்ப்பர்களை தந்திருக்கிறாரு. ஆனால் அதற்கும் மேலே நமக்கு ஒரு மெய்ப்பன் உண்டு. எங்கே? பரலோகத்தில் இருக்கிறாரா இல்லையா? கர்த்தரன் மெய்ப்பராக இருப்பதனால நான் தாழ்ச்சி எந்த குறையும் வராது. வர மாதிரி தோணும், ஆனால் இல்லை. ஏன்னா ஏற்ற காலத்தில் குறைகளை நிறைவாக்கி அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அந்த நல்ல மெய்ப்பன் நம்ம வாழ்க்கையில் நமக்கு முன்னதாக கடந்து செல்லுகிறாரா இல்லை நமக்கு பின்னாடி வராரான்றதான் பெரிய கேள்வி. ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி வச்சுட்டு செய்திக்கு போக விரும்புகிறேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஆமேன். மெய்ப்பனின் தரிசனம். நமக்கு ஒரு மெய்ப்பன் உண்டு. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என்னுடைய மெய்ப்பன் எனக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறாரா இல்லை எனக்கு பின்னாடி வராரான்னு ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். காலையில் எழும்புனா ஏறெடுக்கிற ஜபத்திலேருந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஏறெடுக்கிற விஷயங்கள், ஜபங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? கர்த்தாவே, எனக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் என்னுடைய தேவைகள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. நீரே என்னோடு இருந்து என் கூட வந்து, அப்படி தானே ஜபிக்கிறோம். எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து என்ன பண்ணுங்க, எங்கெல்லாம் போகிறனோ. மெய்ப்பன் இப்போ என்ன பண்ணுறார் நமக்கு? அதனால தான் பிரச்சனைகள் எல்லாமே. ஆமேன். வரல. ஆமேன். வரல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணமே என்னன்னு கேட்டால், மெய்ப்பன் நமக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதான உண்மை. ஆமேன். அதான் உண்மை. ஆனால் ஒரு காரியம் செய்வதற்கு முன்பதாக, ஒரு 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 உள்ளத்தில் இருக்கிற விருப்பம் செய்வதற்கு முன்பதாக, இல்லை ஒரு ஆசைப்படுற ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பதாக, கர்த்தாவே இது உமக்கு சித்தமா இல்லையா? உமக்கு சித்தமாக இருந்தால் நீர் எனக்கு முன்பதாக கடந்து சென்று வழிகளை திறந்து இது செய்யும்படி பலனத்தாருன்னு ஜெபித்து பாருங்களேன், பிரச்சனையே வராது. அப்படிதானே? தாவீதினுடைய வாழ்க்கையில் வசனம் சொல்கிற ஒரு காரியம் உண்டு. புதிய ஏற்பாட்டில் அப்படி சொல்லியிருக்கு. அதான் விஷயம். என் இதயத்திற்கு ஏற்ற மனுஷன். ஆமென். வேற யாரை பற்றியும் சொல்ல, தாவீதை விட வல்லமையாக நின்றவங்கெல்லாம் உண்டு. பழைய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிற ஒரு நபர் யாரு? யோசேப்பு. ஆனால் ஆவியானவர் சொல்லும் பொழுது தாவீதின் இதயத்திற்கு ஏன் கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன்? நான் யோசித்து பார்த்தப்ப எனக்கு கிடைச்ச ஒரு பதில், வேற யாரை பற்றியும் சொல்லவே இல்லை. தாவீது ராஜாவாக இருந்தான். அவன் வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு விருப்பம், ஒரே ஒரு ஆசை என்ன? அவருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆமென். ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அதற்கான எல்லா பொருட்களும், எல்லா காரியங்களும், எல்லா தேவைகளும் ஆயத்தமாக இருக்கு. உண்மையாக சொன்னால் தேவனிடத்திலிருந்து ஒரு 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 அட்வைஸ் இல்லை, ஒரு 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 ஆன்சர் கிடைக்க வேண்டிய தேவையே கிடையாது. நம்மளாக இருந்தால் எப்போ கெட்டணும்னு கேட்டால் போதும், எப்போ வேலையை ஆரம்பிச்சிட்டோன்னு கேட்டால் போதும். ஆனால் பாருங்களேன், when everything was ready, எல்லாம் ஆயத்தமாக இருந்த போதும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு
நோன்ன பொறுத்து அவன் நோன்னு வச்சுட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? தாவீதினிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ எனக்காக ஆலயத்தை கட்டப்போவதில்லை என்று சொன்ன பொழுது பொருட்கள் எல்லாம் ஆயச்சம், எல்லா காரியங்களும் ஆயச்சம், இன்னும் வேலை ஆரம்பித்தா போதும். அதற்கும் தேவையான மேன் பவர் கூட இருந்தும் ஆண்டவர் வேணான்னு சொன்ன பொழுது அவன் வேணான்னு வைத்தானா. முன்கால அனுபவங்கள் தாவீதுக்கு நன்றாக தெரியும். ஆமென். அவர் தான் நம்ம மெய்ப்பண்ண. இந்த காலையில் செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இரவு நேரத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இன்னையிலிருந்து ஜெபத்தில் ஒரு வித்தியாசம் வரட்டுமே. இன்னையிலேருந்து ஏறெடுக்கிற ஜெபத்தில் இன்றைக்கி அநேக காரியங்களை தொடங்கி வச்சுட்டு கடன் பிரச்சனைகள் அது மாதிரி நிறையா விஷயங்கள் நடுவில் நம்ம மாட்டிக்கு தவிப்பது ஏன் தெரியுமா? ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக இது மெய்ப்பனுக்கு பிரியமுள்ள காரியமா, அவர் சித்தத்தின்படி தான் இதை செய்கிறேனா, அவர் விருப்பத்தின்படி தான் நான் இதை செய்கிறேனான்ற அட்வைஸ் கேட்காம ஏதோ ஒரு ஜபத்தை ஏறெடுத்துட்டு காரியத்தை செய்து நடுவில் வந்து மாட்டும் பொழுது அவரை நோக்கி பார்த்து, வாரும் தகப்பனே என்னை எனக்கு உதவி செய்யும் அழைக்கும் பொழுது உண்மை உள்ளவராக இருக்கிறனால நமக்கு பின்னாடியே வந்து ஏதோ கொஞ்சம் நீக்கு போக்கெல்லாம் தந்து வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறனால, கிருபை நம்ம மட்டும் கொண்டு வர்றதுனால எப்படியோ வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் உண்மையாக பரலோகம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்ல வேண்டும். நாளிலிருந்து காலையில் எழும்பும்போது ஜெபத்துக்கு ஒரு வித்தியாசம் வரட்டுமே. காலையில் எழும்பி, ஆண்டவரே இந்த நாளை நீர் எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த பகல் இந்த நாளிலும் நீர் என் மூலமாக செய்ய திட்டம் வைத்திருக்கிற காரியங்கள் மட்டும் நடக்கட்டும். என் ஆசைகள் அல்ல, என் விருப்பங்கள் அல்ல. நீர் இந்த பகலில் இந்த நாளில் என் வாழ்க்கையில் எதை செய்ய விரும்புகிறீரோ அது மட்டும் நடக்கட்டும். நீர் எனக்கு முன்பதாக கடந்து சென்று நீர் போட்டிருக்கிற திட்டம் என் வாழ்க்கையில் நடக்க எந்த தடையும் வராமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பாருங்களேன். அற்புதமாக பரலோகத்தின் திட்டத்தின் பிரகாரம் மேன்மையாக தேவன் நம்மை நடத்துவார். அந்த நாள் கடைசியில் நீங்கள் வந்து படுத்து உறங்குவதற்கு முன்பதாக அவர் பாதத்தில் வரும்போது மன திருப்தியோடு சமாதானத்தோடு தூங்க முடியும். ஆமென். நல்ல மெய்ப்பர்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை சோத்திரம் சொல்லுவோமா? வாசிப்போம். 43வது அதிகாரம் 4வது வசனம் வேகத்தில். சோத்திரம். ஒரு முறை கூட அந்த ஃபர்ஸ்ட் லைனை வாசிங்க. நீர் என் பார்வைக்கு அருமையானவன் சோத்திரம். பாருங்களேன், அவர் பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமா? உலகம் நம்மளை பார்த்து அருவருப்புன்னு சொல்லலாம். ஆமென். உலகம் நம்மளை பார்த்து அருவருப்புன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது நாம் அருமையானவர்கள். ஆமென் சொல்லுங்க. நாம் யாரு? அருமையானவர்கள். வாசிங்க. அந்த 4வது வசனத்திலிருந்து செய்திகளை ஒரு பாயிண்ட் அதில் வரனால அது அப்புறம் பார்ப்போம். ஆனால் 1வது வசனத்திலிருந்தே வாசிப்போமே. 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. 43வது அதிகாரம் 1வது வசனம். நிறுத்தி வாசிங்க பிரதர். இப்பொழுதும் யாக்கோபே, நான் இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கனால தான் உங்களிடத்துல மீண்டும் வாசிக்க சொல்கிறேன். இப்பொழுதும் யாக்கோபே, பட் நவ் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கே இருக்குது. இப்பொழுதும் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 43வது அதிகாரம் எழுதப்பட்டது ஏறக்குறைய 540 பிசியில் ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு தலைவன் இல்லாத ஒரு காலம். ஆமென். ஒரு தலைவன், ஒரு மெய்ப்பன் இல்லாத ஒரு காலம், அவர்களை நடத்தும்படி யாரும் இல்லாத ஒரு காலகட்டம். ஆண்டவரை கூடி வந்து ஆராதிக்க ஒரு ஆலயம் அவர்களுக்கு இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. பாபிலோனியரில் அவங்க வந்து அடிமையாக போன 137வது சங்கீதம் அந்த காலகட்டத்தில் தான் எழுதப்பட்டது. வாசிங்க 137 1வது வசனத்தை வாசிங்க வேகத்தில். அருகே பாருங்களேன், அந்த அந்த சங்கீதம் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது 540. அப்போ சிறைப்பட்ட ஒரு அனுபவம். அதாவது உண்மையாக சொன்னால் அவர்களை நடத்தும்படி யாரும் இல்லை, அவர்களிடத்தில் பேசும்படி யாரும் இல்லை. ஒரு ராஜா இல்லாத, தலைவன் இல்லாத ஒரு குறுகின காலகட்டம். ஆமென். அப்படி இருந்தோம் விட்டு கொடுக்காத, அவர்களிடத்தில் வந்து பேசுகிற ஒரு தேவன் அவர்களுக்கு இருந்தார். அதான் அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
நம்மை நடத்தும்படி, நம்மளுடைய விஷயங்களை கேட்கும்படி, நம்மளுடைய தேவைகளை சந்திக்கும்படி யாருமே இல்லாத இருந்தாலும் அவரே இறங்கி வருவார். ஆமென். பாருங்க, அதனால தான் அப்படி இருந்தும், எப்படி இருந்தோம், அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தும் உன்னை சிருஷ்டித்தவர் கர்த்தர் சொல்லுகிறதாவது, அங்க நிறுத்துங்க, பயப்படாதே. ஆமென். இன்னைக்கு அநேக சபைகளில் போய் செய்தி கொடுக்குறேன். செய்தி முடிச்சுட்டு ஜெபிக்க வந்து நிற்கும் பொழுது அத்தனை பேரும் முன்ன வராங்க ஜெபிக்க சபைக்குள்ளே. நல்ல காரியம்தான், இல்லைன்னு சொல்கிறான். அவங்க எல்லாம் சொல்கிற ஒரு விஷயம், ஏதோ எதிர்காலத்தை நினச்சா ஒரு பயம். ஆமென். எதிர்காலத்தை நினச்சா நாளைக்கு என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு, வரலாம் வராமல்லாம் இருக்காது, கண்டிப்பாக வரும். எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம் சூழ்நிலைகள்லாம் எப்படி ஆயிடுச்சு, மாறுதலாக மாறிடுச்சு. ஆனாலும் ஆண்டவர் மாறலை. பார்த்தீங்களா, பரலோகத்திற்கு எந்த மாற்றமும் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்போது அங்கே பாருங்க, பயப்படாதே. ஆமென். பயப்படா. இந்த பயம்ன்றது ஒரு பெரிய விஷயம். அது சபைக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு காலத்திலையும் வரக்கூடாத ஒரு சம்பவம். ஆமென் சொல்லுங்க. இருப்பினும் நாம் எல்லாம் மனுஷர்களாக இருப்பதினால வரலாம். ஆனாலும் தேவன் நமக்குள்ள தந்திருக்கிற ஒரு வல்லமை உண்டு. அது உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஆமென். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ள இருந்தா பயம் வரக்கூடாது. ஏன்னா மரணத்தையே ஜெயித்து எழுதவர் நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 9வது வசனம். வேகத்தில். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, அப்போ பவுலுடைய வாழ்க்கையில், தன்னுடைய ஊழிய பாதையில் ஒரு காலகட்டத்தில் ஒரு பயம் வந்தது. அதற்கு முன்பதான வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது, ஊழிய பாதையில் எதிர்ப்பு வந்த பொழுது பவுல் பயந்து போன ஒரு அனுபவம். ஆமென். பயந்து போன ஒரு அனுபவம். தன்னையே ஒரு அறைக்குள்ளாக பூட்டி இன்னும் ஊழியம் செய்யணுமா செய்ய வேணாமா நினைச்சிருக்கலாம். ஏன்னா பரலோகம் இறங்கி வர வேண்டிய தேவையில்லை. அதற்கு அப்புறம் இருக்கிற வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது அது உண்மைதான். அதற்கு முன்பதாக இருக்கிற 7-8 வாசிக்கும் பொழுதும் அவன் ஊழியம் செய்திருந்த இடத்துல இருந்து கோபப்பட்டு கடந்து போகிறான். பயம் வந்தது பவுலின் வாழ்க்கையில். ஆமென். ஆனால் பரலோகம் அவனை தேடி வந்தது. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்களேன். நான் பயப்படுற நேரத்தில், என் அருகாமையில் யாரும் இல்லைன்னு நினைக்கிற நேரத்தில், ராத்திரி நேரத்தில், எனக்கு உதவியாக யாரும் இல்லாத சூழ்நிலைகளையும் என்னை தேடி வருகிற ஒரு தேவன் உண்டு, ஒரு பரலோகம் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் அழைத்தவர், அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ராத்திரியில் தரிசனமாயி பயப்படாமல் பேசு. ஆமென். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தைகளை விடாம, பயப்படாம பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எலும்புக்கு சமமான சூழ்நிலைகளையும், மரித்த அனுபவத்திற்கு சமமான சூழ்நிலைகளையும் பயப்படாமல் அவர் தந்த அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக அறிக்கை செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னார். தேவன் நமக்குள்ளதாக தந்திருக்கிற அந்த வல்லமை, பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய வல்லமை கடந்து வந்து செய்ய வேண்டிய காரியத்தை ஏற்ற காலத்தில் செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பயந்து பேசாம ஒதுங்கிட்டோம்னா பிசாசுனுடைய கிரியைகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். பயத்தை மாற்றி தேவனுடைய வார்த்தையை பயப்படாமல் பேசுவோம் என்று சொன்னால், ஆமென், வாய்களை திறந்து பயப்படாம என்ன பண்ணணுமா? பேச வேண்டும். பேசும் பொழுது மௌனமாய் இராதே. ஆமென். எத்தனை பேர் பிரச்சனைகள், பிரதிசந்திகள், பிரதிகூலங்கள்லாம் வரும் பொழுது, எதிர்ப்புகள் வரும் பொழுது மௌனமாக அப்படியே தேவனுடைய பாதத்தில் இருந்துருவோம் இல்லை? ஆமென். அப்போ ஆராதனையும் வராது, வார்த்தையும் வராது. ஆனால் வசனம் சொல்றது பயப்படாமல் பேசு. கூட இருக்கிறேன், ஒருவனும் உன் மீது கை போடுவதில்லை, அநேக ஜனங்கள் உண்டு என்றார். நல்ல கவனமாக கேளுங்களேன். பவுல் நினைச்சான் இதோட இந்த இடத்துல இருக்கிற ஊழியத்தை முடிச்சிடலாம், இனியும் எதிர்ப்புகள் இல்லாத ஏதாவது இடத்துக்கு போயிருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். இல்லைன்னா அப்படி போய்
ஓடி ஒளிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு தேவையில்லை. ஆனால் பரலோகம் அவனை தேடி வந்து சொல்லுது, பயப்படாமல் பேசு. இதே பட்டணத்தில் இனியும் 1.5 வருஷம் கூட பவுல் அங்கேயே இருந்து ஊழியம் செய்தானா. இந்த இரவில் ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், பயந்து விஷயத்தை விட்டு ஓட யாரும் நினைக்காதீங்க. எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தோற்று போன நினைச்சீங்களோ, எந்த இடத்துல பிரச்சனைகள் பிரதிகூலம் அதிகமாக இருக்கோ, அதே இடத்துல தேவனுடைய கரம் வெளிப்படும். தேவனுடைய கரம் வெளிப்பட்டு கர்த்தர் செய்ய திட்டம் வைத்திருக்கிற காரியம் ஒண்ணுமே குறைபடாம நிறைவேறுற வரைக்கும் ஆண்டவர் இருக்கிற இடத்துல வைத்திருப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. பிசாசானவன் நினைக்கலாம் இதோடைய இவனுடைய சாப்டர் முடிந்தது என்று. பிசாசானவன் நினைக்கலாம் இதோடைய இவனுடைய ஊழியம். ஆனால் அதே தேசத்தில் அதே பட்டணத்தில் 4 செவுத்துக்குள்ளே இருந்த பவுலை ஆண்டவர் வல்லமையாக வெளியில் கொண்டு வந்து 1.5 வருஷம் எங்கே வேணான்னு நினைச்சானோ அதே இடத்துல ஆண்டவர் அவனை ஊழியத்தில் நிறுத்துகிறார். ஆமென். ஓடணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, விட்டுட்டு போயிடும் நினைச்சிடாதீங்க. அது தேவனுடைய சித்தமே அல்ல, தேவனுடைய திட்டமே அல்ல. முடியலை, இன்னும் காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. இனியும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது உண்டு. ஆமென். ஓடி போன நினைக்கக்கூடாது. ஆண்டவர் என்னை இங்கேயே வைக்கணும். பிரச்சனைகள் வரும் பொழுது தேவனே இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்கன்னு ஜெபிக்காதீங்க. இந்த பிரச்சனைகள் மீது நடக்க பலனை சாருங்கன்னு ஜெபித்து பாருங்களேன். பாருங்களேன், செங்கடலை 2ஆக பிளந்து தேவனுடைய ஜனத்தை நடத்தவும் தேவனுக்கு தெரியும். அதே தண்ணீர் மீது நடத்தவும் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. ஜெபத்துக்கெல்லாம் ஒரு வித்தியாசம் வரணும் இந்த காலத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பிரச்சனைகளை மாற்றுன்னு என்ன பண்ணக்கூடாது? அதை விட நல்லது என்ன தெரியுமா? ஆண்டவர் பிரச்சனையை மாத்திட்டாருன்னு சொல்றதை விட இந்த பிரச்சனைக்கு மீது நடக்க தேவன் எனக்கு திராணி தந்தாருன்னு சொல்லணும். அதுதான் பெரிய சாட்சியம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும். கரங்களை தேவனை மகிமைப்படுத்துங்க. யோசித்து பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து எனக்கு முன்பதாக செங்கடலுக்கு சமமான ஒரு பிரச்சனை, ஒரு பிரதிகூல ஒரு எதிர்ப்பு இருந்தது. நான் ஜெபித்தேன், அதை ஆண்டவர் பிளர்ந்து போட்டு என்னை நடக்கும்படி செய்தார்னு ஒரு ஆள் சொல்ல, வேறொரு ஆள் அதே செங்கடலுக்கு சமமான பிரச்சனைக்கு மீது நான் மூங்கி போகாம நடத்த ஆண்டவர் கிருபை தந்தார்னு சொன்னா, இந்த 2 சாட்சியத்தில் எது மேலான சாட்சியம்? ஹல்லேலூயா. எப்பெல்லாம் பவுலின் வாழ்க்கையில பயப்பட்டானோ பரலோகம் அவனை தேடி வந்தது. 23வது அதிகாரம் வேகத்தில் 11வது வசனம் எடுங்க. 23வது அதிகாரம் 11வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு அருகாமையிலே இருந்து திடன்கொள் போல. ஆமென். உன்னுடைய ஊழியம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய தரிசனம் இதோட முடியலை. ஆமென். இங்கே சாட்சி கொடுத்தது போல இனியும் உனக்கு ஒரு பிரயாணம் உண்டு, இனியும் உனக்கு ஒரு ஓட்டம் உண்டு. இதுதான் இன்னைக்கு தேவன் இந்த சபைக்கு கொடுத்திருக்கிற செய்தி. ஆமென். வசனம் நான் அந்த 43வது அதிகாரம் 4வது வசனத்தில் எடுத்தேன். ஆனால் அந்த 1வது வசனத்திலிருந்தே ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லுகிற ஒரு விஷயம், பயப்படக்கூடாது. ஆமென். பயப்படாம இருந்தாதான் 4வது வசனத்தில் இருக்கிற கிரியைகள், செயல்கள் தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? 4வது வசனத்தில் இருக்கிற 2, 3, 4வது வசனம் நமக்கு அது பொருந்தணும்னா அப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் என் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொன்னா, 1வது வசனத்தில் முதலாவது அவர் சொன்ன காரியம் என்ன இருக்க வேண்டும்? இருக்க வேண்டும். ஆமென். இல்லைன்னா பொருந்தாது. ஆமென். அடுத்தது பாருங்க, 27வது அதிகாரம் 23வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 27, 23. எல்லாம் ராத்திரியில தான். எல்லாமே எப்போ? ராத்திரி. யாருக்கும் வர முடியாத சூழ்நிலை. எத்தனை பேர் உள்ள சந்தோஷத்தால் துடிக்கிறது? ஆமென். யாருக்கும் அருகாமையில் வர முடியாத, ஒரு உதவி செய்ய முடியாத, தன்னந்தனியாக கைவிடப்பட்ட கண்ணீரின் அனுபவங்கள் எல்லாம் வர்றது எப்போ? ஆமென். அப்பொழுது இறங்கி வருகிற ஒரு பரலோகம். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை. எப்போல்லாம் பவுலின் வாழ்க்கையில் அவன் பயந்த, சோர்ந்த ஒரு அனுபவம், ஒரு அவஸ்தை வந்ததோ அப்பொழுதெல்லாம் ஒன்று ஆண்டவரை இறங்கி வந்து பயப்படாதன்னு சொல்றாரு, இல்லை ஒரு தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. கடைசி பரியந்தம் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார்.
வருவோம். 43வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு மீண்டும் வருவோம். இப்பொழுதும் யாக்கோபே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாது? 4 பாயிண்ட வேகத்தில் சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். 9 மணி வரைக்கும் டைம் எடுக்க சொல்லியிருக்காரு பாஸ்டர். ஆனால் ஆவியானவர் எத்தனை நிமிஷம் நடத்துகிறாரோ அவ்வளோ நேரம் நான் பிரசங்கம் பண்ணுவேன். 9க்கு முன்னாடி முடிச்சிடுவேன். ஆனால் அதற்கு முன்னதாக கொஞ்சம் ஜெபிக்க வேண்டும் எனக்கு என் ஆவியில் தோன்றதுனால வேகத்தில் செய்தியை முடித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அங்கே பாருங்களேன், முதலாவது ஏன் பயப்படக்கூடாது? ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன் பயப்படக்கூடாதா? அவர் நம்மை ஹல்லேலூயா. பாருங்களேன், நமக்கு தாங்குவதற்கும் நம் திராணிக்கும் மேலாக அவர் சோதிக்கிற. என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து ஏவியேஷன். நான் ஏர்லைன்ஸில் வேலை செய்துட்டு இருந்தேன். ஏர்லைன்ஸ்னால் தெரியும்ல, ஃப்ளைட்டில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கேபின் க்ரூவாக வேலை பண்ணிட்டேன். எத்தனை பேர் கேபின் க்ரூனா தெரியும்? விமானத்தில் பணி புரிகிற ஒரு வேலை. விமானம் பிரயாணத்து சமயத்தில் உள்ள க்ரூவாக இருந்தேன் நான். அதிலிருந்து ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்திற்கு அழைத்தார். பாருங்க, நம்மை அவர் படைத்தவர், நம்மை அவர் சிருஷ்டித்தவர். ஆமென். சிறு பிராயத்திலிருந்தே ஒரு போதகருடைய மகனாக பிறந்து வளர்ந்ததுனால ஊழியம் மட்டும் ஒரு காலத்திலையும் செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பாஸ்டர் எப்படி இருந்தாருன்னு தெரியல, ஆனால் என்னுடைய அனுபவம் அப்படிதான். ஏன்னா என்னுடைய தாத்தா 85 வருடங்களுக்கு முன்பதாக கேரளாவில் இருந்து மதுரைக்கு வந்து பல சபைகளை ஸ்தாபித்து அப்புறம் தாம்பரத்தில் வந்து ஐபிசின்ற ஒரு ஸ்தாபனம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. ஐபிசி அதனுடைய முதலாவது தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு மிஷினரி, ஒரு ஊழியக்காரன் என்னுடைய தாத்தா. கடைசியில் தாம்பரம், அந்த மாதிரி பட்டாபிராம், அயனாவரம், பல சபைகள் உண்டு ஐபிசிக்கு இங்கே. அதற்கப்புறம் 2வது தலைமுறையாக என்னுடைய அம்மா, என்னுடைய தகப்பன் எல்லாம் ஊழியத்தில் இருந்தாலும் பார்சனேஜ்லேயே பிறந்து வளர்ந்ததுனால ஊழியம் என்னன்னு சிறு பிராயத்திலேருந்தே கிட்ட இருந்து பார்த்ததுனால ஊழியம் மட்டும் வேணாம், ஆண்டவர் எனக்கு வேணும். ஏன்னா அவரால் தான் ஆசீர்வாதம். இந்த வசனத்தை எடுத்ததுனால மட்டும்தான் ஆசீர்வாதம். இந்த ஊழிய பாதையில் தகப்பன் வந்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அதனால் மட்டும்தான். ஆமென். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இருக்குன்னு ஆண்டவரை அறிந்து கொண்டதுனால மட்டும்தான். ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஊழியம் மட்டும் வேணாம், ஏதாவது ஒரு வேலை செய்துட்டு அதோடு கூட ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தில் தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் ஊழியத்துக்கு அழைத்தார். அப்போது நான் படித்தது ஏவியேஷன், ஏர்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு கேபின் குரூவாக ஃப்ளைட்டுகளில் வேலை பண்ண. முதலாவது 2002 ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி, இன்றைக்கி எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள். முதலாவது என் ட்ரைனிங், என்னுடைய படிப்பெல்லாம் முடித்து இதே சென்னை ஏர்போர்ட்டில், இதே மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் ஏர் இண்டியாவில் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணுற நாள். வசனத்தை ஆண்டவர் எனக்கு புரிய வைத்த ஒரு வசனத்தை, அதாவது திராணிக்கு மேலாக சோதிக்கிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்கள். ஏன்னா அவர் நம்மை சிருஷ்டித்தவர், அவருக்கு தெரியும். ஆமென். அப்போ பல வசனங்கள் ஒரு போதகருடைய மகனாக பிறந்ததுனாலையும் படித்ததுனாலையும் மனப்பாடம் வசனமாக தெரியும், ஆனால் அனுபவம் அதிகம் இல்லை. முதலாவது நாள் ஏர்கிராஃப்ட்டுக்குள்ளே கொண்டு போய் பல காரியங்கள் எங்களுக்கு காட்டுறாங்க, பல காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரு காரியம், நான் கற்றுக்கொண்ட ஒரு முதல் அனுபவம். அப்போ கேபின் ஃபுல்லாக காட்டிட்டு காக்பிட்டு, கேப்டனும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் உட்காந்து அந்த விமானத்தை பறக்க வைக்கிற காக்பிட்குள்ளே கொண்டு போய் காரியங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்குக்கு நாபும் சுவிட்சும் டிஜிட்டல் ரீடிங்ஸும் பல காரியங்கள் உண்டு. விமானத்தை டேக் ஆஃப் பண்ணுறதும் லேண்ட் பண்ணுறதும் பறக்கும் பொழுது செய்ய வேண்டிய காரியமும் ஏடிசியோடு பேச வேண்டிய காரியம், அநேக ரீடிங்ஸ் அங்கே இருக்குது. ரீடிங்ஸ்னால் தெரியல, அநேக டிஜிட்ஸ், நம்பர்ஸ். இதெல்லாம் ஒரு பிரயாணத்திற்கும் ஏற்ற வண்ணமாக ஃப்ளைட் பிளான் கொடுக்கப்படுற பிரகாரமாக இவர்கள் ஃபீடு பண்ணி மாற்றலாம். யாருக்கு மாற்றலாம்? அந்த கேப்டனுக்கு. ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் முன்னாடி அதை என்ன பண்ணலாமா, அந்த 4 மணி நேரம் பறக்கணும், 8 மணி நேரம் பறக்கணும், 16 மணி நேரம் பறக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தே கேன் சேஞ்ச் அக்கார்டிங் டு வாட் எவர் ரூட், வாட் எவர் டெஸ்டினேஷன் தே ஆர் ஃப்ளைங் டு. ஆனால் இதெல்லாம் எனக்கு ஓகே. ஆனால் நடுவில் ஒரு சின்ன தகுடு பார்த்தேன். அதாவது கேப்டனுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கும் நடுவில் ஒரு சின்ன தகுடு. அந்த தகுடில் ஒரு 2 ரீடிங் எழுதியிருக்கு, பிரிண்ட் பண்ணியிருக்கு, அச்சுட்டப்பட்டிருக்கு. அதை வந்து நான் பார்க்க, மீதி எல்லாம் டிஜிட்டலில் இருக்குது. டிஜிட்டலில் இருந்தால் என்ன பண்ணலாம்? ப்ளஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், மாற்றலாம், யாருக்கு வேணால் மாற்றி விளையாடலாம். ஆனால் யாருக்கும் மாற்ற முடியாத பிளாக்ல ஒரு ஸ்டீல் தகுடில் பஞ்ச் பண்ணி ஒரு 4 ரீடிங் இருக்குது. RTOW, அதே மாதிரி ரிஸ்ட்ரிக்டட் டேக் ஆஃப் வெயிட், ரிஸ்ட்ரிக்டட் லேண்டிங் வெயிட்னு ஒரு 2-3 ரீடிங் இருக்குது. நான் உடனே என்ன ட்ரெயின் பண்ணுற ட்ரெயினர்கிட்ட கேட்டேன், இது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இதெல்லாமே நீங்க சொல்றீங்க, ஒரு பிரயாணத்துக்கு ஏற்ற வண்ணமாக இதெல்லாம் மாற்றலாமே, இது மட்டும் ஏன் பிரிண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன ஒரு விஷயம், இது நீங்களும் நானும் நினைச்சா மாற்ற முடியாது. ஒரு ஏர்லைன்ஸு ஒரு ஏர்கிராஃப்டை ஆர்டர் கொடுக்கும் பொழுது, ஏர்பஸில், ஃப்ரான்ஸ்லேயோ இல்லை ஒரு போயிங் சியாட்டில்லையோ
ஆர்டர் கொடுக்கும் பொழுது அந்த ஆர்டரை பெற்றுக்கொண்ட அந்த மேனுஃபேக்சர்ஸ் அந்த ஏர்லைன்ஸ்க்காக ஒரு விமானத்தை தயார் பண்ணிட்டு அதை அவங்க அந்த ஏர்லைன்ஸ் இடத்துல ஒப்படைப்பதற்கு முன்பதாக கொடுப்பதற்கு முன்பதாக அநேக டெஸ்ட் ஃப்ளையிங் பறக்க விட்டு இது என்னெல்லாம் கோளாறு இருக்குது என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் இந்த பர்டிகுலர் ஏர்க்ராஃப்ட் பல மாடல்கள் உண்டு, ஒரு மாடல்லையும் இந்த பர்டிகுலர் ஏர்க்ராஃப்டில் இத்தனை டன் எடை தான் ஏற்றணும்னு அவங்க தீர்மானம் பண்ணிடுவாங்க. யார்? இந்த விமானத்தை உற்பத்தி பண்ணவங்க. இந்த ஏர்லைன்ஸை இந்த விமானத்தை இந்த ஏர்லைன்ஸ் கையில் கொடுப்பதற்கு முன்பதாக அவங்க அச்சிட்டு வச்சிருக்கிற காரியம் அதை எத்தனை வருஷம் 50-60 வருஷம் எத்தனை ஏர்லைன் இதை கை மாறி விற்று மாற்றி ஓட்டுனாலும் அதை யாராலையும் மாற்றவே முடியாது. ஏன்னா இதை உற்பத்தி பண்ணவன் இப்படி ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் 72,000 டன் தான் இந்த ஏர்க்ராஃப்டில் ஏற்றணும்னு தீர்மானம் பண்ணியிருந்த அந்த ஏர்க்ராஃப்ட் எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் பறக்குதோ 72,000க்கு 10 கிலோ கம்மியாக தான் அந்த ஏர்க்ராஃப்டில் ஏற்ற முடியும். 72,000லேருந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ ஏற்றினா கூட அன்னைக்கு அந்த விமானம் பறக்காது, லீகலாக பறக்க வைக்க முடியாது. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது பாருங்க. லோட் ஷீட் கொண்டு போய் ஒரு பிரயாணத்திற்கு முன்பதாக எல்லா லோடிங்கும் போர்டிங்கும் எல்லாம் முடிஞ்சு டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரவுண்டில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப், எத்தனை பேர் விமானத்தில் போயிருக்கீங்க? சோத்திரம் 1-2 பேராது இருக்கீங்க பாருங்க. போய் அந்த டோர் அடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லோட் ஷீட் கொடுப்பாங்க. இந்த ஃப்ளைட்டில் இன்னைக்கு இத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ வெயிட்டு, அவங்களுக்கு இவ்வளோ கார்கோ, இவ்வளோ பேக்கேஜ், இத்தனை ஃபியூயல் இந்த ஃப்ளைட்டில் அடிக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த ஏர்க்ராஃப்டில் டோட்டல் வெயிட் இவ்வளோ. அந்த டோட்டல் வெயிட்டு முன்னாடி பதிச்சிருக்கு பாருங்க, அதுக்கு கீழே தான் இருக்கணும். இடம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கார்கோவை எக்ஸ்ட்ராவாக ஏற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு மேலாக ஒரு ஏர்க்ராஃப்டில் 1 கிலோ கூட ஏற்ற முடியாது. ஏற்றி லோட் ஷீட்டை அந்த கேப்டன் சைன் பண்ணவும் மாட்டான், எடுக்கவும் மாட்டான். அன்னைக்கு தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. உலக பிரகாரமாக ஒரு ஏர்க்ராஃப்டை உற்பத்தி பண்ணுகிற ஒரு உலக பிரகாரமாக இருக்கிற கம்பெனி அவன் உற்பத்தி பண்ணி விடுகிற ஏர்க்ராஃப்ட்டு வெயிட்டுக்கு மேலே ஏற்றுனா அதில் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் வந்துடும், டேக் ஆஃப் பண்ணும்போது இறக்கும்போ அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், அவ்வளோ கவனமாக இருக்கிறானா? தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்த தேவன், உங்களையும் என்னையும் அழைத்த தேவன், அவருக்கு நன்றாக ஒரு காரியம் தெரியும். இந்த வண்டியில எவ்வளோ எடை ஏறும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? இந்த வண்டியில எவ்வளோ? ஆமேன். அதான் வசனம் சொல்லு, திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர் அல்ல. அன்னைக்கு நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். ஆமேன். அவன் எழுதி வச்சுட்டான், இதுக்கு மேலே நீ காசு கொடுத்து வாங்கினது உண்மைதான், இப்போ விமானம் உனக்கு சொந்தம் உண்மைதான், ஆனால் நான் சொல்கிறதுக்கு மேலே 1 கிலோ எடை கூட நீ ஏற்ற முடியாது. மேன் சோத்திரம் சொல்லுங்க. பரலோகம் அவ்வளோ கவனமாக இருக்குது நம்ம காரியத்தில். ஆமென். அப்போ அவர் நம்மை சிருஷ்டித்த 43வது அதிகாரம் 1வது வசனம் வேகத்தில், அவர் நம்மை சிருஷ்டித்தவரும் கர்த்தர் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் பயப்படக்கூடாது? ஏன் பயப்படக்கூடாது? அவர் நம்மை சிருஷ்டித்தவர். ஆமென். ஒரே வார்த்தையில் சகலத்தையும் படைத்தவர், ஒரே வார்த்தையில் சகலத்தையும் படைத்தவர். அவர் நம்மோடு இருப்பதனால் நாம் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. 40வது அதிகாரத்துக்கு கொஞ்சம் வாங்கலேன். சில வசனங்கள் அங்கே உண்டு. ஒரு 2 வாரம் முன்னாடி நான் அதிலிருந்து சில காரியங்களை பேசினேன். ஆமென். 40வது அதிகாரம் ஏசாயா 40 25வது வசனத்தை வேகத்தில் வாசிங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள்? நல்ல கவனமாக அவர் வாசிக்கும்போது இதெல்லாம் கவனமாக அந்த வசனத்தை வாசிங்க. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். சோத்திரம். பாருங்க, கண்களை ஏறெடுத்து இன்னைக்கு நீங்க பார்க்குற எதுவா இருந்தாலும் அதை படைத்த ஆண்டவர் தான் நம்மளுடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அதை படைத்தவர் இல்லை, படைக்க மனுஷனுக்கு திராணியையும் கிருபையும் தந்தவர்.
நம்மளுடைய ஆண்டவர். அதனால் முதலாவது காரணம், அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஆமென், பயப்பட மாட்டேன். ரெண்டாவது வாசிப்போம் வேகத்தில், தொடர்ந்து வாசிங்க. இப்போ 43:1 வாங்க. ரெண்டாவது விஷயம், அவர் நம்மை படைத்ததுனால நாம் பயப்பட மாட்டோம். ரெண்டாவது, உன்னை, கவனமாக கேளுங்க, உன்னை மீட்டு கொண்டு. ரெண்டாவது காரணம் ஏன் பயப்படக்கூடாது? ஒன்று, நம்மை படைத்தவர் அவர். ஆமென். இந்த வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் ஒரே வார்த்தையில் படைத்த தேவன் நம்மளுடைய தேவன். ஒரே வார்த்தை. இந்த உலக பிரகாரமாக இருக்கிற டாக்டருக்கோ இல்லை இந்த உலக பிரகாரமாக இருக்கிற என்ன டெக்னீஷியனோ எவ்வளோ வித்தைகள் தெரிந்தவனாக இருந்தாலும் யாரிடத்துலையும் ஒரு சிற்பிக்கிட்டேயோ ஏதாவது ஒரு பொருளை கொண்டு கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியும். ஆமென். ஒரு கோளாறு உள்ள உடம்பை கொண்டு போய் கொடுத்தா தான் டாக்டருக்கு அதில் சர்ஜரி பண்ண முடியும். பிரச்சனையை உள்ள உறுப்பை கொண்டு கொடுத்தா மட்டும்தான். இல்லாமல் இல்லாத ஒரு உறுப்பை எந்த டாக்டராலும் உருவாக்க முடியாது. ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற உறுப்பை இங்கேருந்து எடுத்து வேற இடத்துல வைப்பான். இல்லை ஒரு கார்பெண்டர்கிட்ட ஒரு மரத்தை கொண்டு கொடுத்தா தான் அவன் எதையாவது செதுக்குவான். ஆமென். சிற்பியின் இடத்துல ஏதாவது கொடுத்தா தான் அவன் எதையாவது செய்வான். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரே வார்த்தையில் படைக்கிற ஒரே ஆண்டவர் யாருன்னா நம்மளுடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா இல்லாத உறுப்பும் உருவாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். முதலாவது காரணம், அவர் சிருஷ்டிக்கிற தேவன், என்னை சிருஷ்டித்தவர், அதனால் நான் பயப்பட போவதில்லை. ரெண்டாவது, அவர் நம்மை மீட்டெடுத்தவர். இல்லை, ஃபியர் நாட். வாசிங்க 1வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். ஆமென். உன்னை மீட்டு கொண்டேன். ஆமென். அவர் மீட்டெடுத்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பாதியில் கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் நம்மை பாதியில் கைவிடுகிற தேவன் அல்ல அல்ல அல்ல. இஸ்ரவேல் ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனமாக வந்த பொழுதும் ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அந்த அந்த சம்பவம் எல்லாம் தெரியும். 33வது அதிகாரம் யாத்ராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் எடுங்க. யாத்ராகம புஸ்தகம் 33வது அதிகாரம், வேகத்தில் வாங்க. 1வது வசனத்திலிருந்தே வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, அவர் நம்மை மீட்டெடுத்த தேவன், அதான் நம்ம சிந்திக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, கவனமா கேளுங்க. வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ண, வாசிங்க. நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் வணங்கா கழுத்துள்ள. ஆனால் அழைத்தவர், மீட்டெடுத்தவர், கொண்டு வந்தவர் யாரு? அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் பாவம் அதிகரித்த பொழுது ஆண்டவர் பரலோகம் சொன்ன ஒரு காரியம் தான் இது. என்ன? 33:1 4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 4வது வசனம் வரைக்கும் தெளிவாக இருக்கு. வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். வாக்குத்தத்த தேசத்தில் உங்களை கொண்டு போவான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வணங்கா கழுத்துள்ள ஜனம். 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம் அதே 33:5. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். பாருங்களேன், பரலோகம் சொன்ன ஒரு காரியம், மீட்டெடுத்த தேவன். உண்மைதான், அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை மீட்டதுனால நம்ம பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியமும் உண்டு. பரிசுத்தத்தோடு இந்த வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். நம்மை சிருஷ்டித்த தேவன், பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மை மீட்டெடுத்த தேவன், பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம் செய்ய முடியாது. பாருங்க, புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் தேவனுடைய ராஜ்யம் விலை கொடுத்து வாங்கின ஒரே ஒரு சம்பவம் என்னது? நம்ம தான். ஆமீன். வரல. அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனம் வேகத்தில் வாசிங்க, அப்புறம் நம்ம இங்கே கடந்து வருவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28 வேகத்தில். பாருங்க, சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த போதும் தமது சபை. அப்போ புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யம் விலை கொடுத்து வாங்கின ஒரே சம்பவம் நீங்களும் நான் தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் என் சபையை, ஹலோ, நான் ஒரு வசனம் சொன்ன, நான் என் சபையை, புதுசாக பார்க்குறீங்க, மத்தேயு 16:18. வாசிங்க. பாதாளத்தின் வாசல்கள், ஏன்னா விலை கொடுத்து வாங்கினார் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் விலை கொடுத்து வாங்கின ஒரே சம்பவம் நீங்களும் நானும் தான். இதை ஆண்டவர் கட்டுவார். யாரை? என்ன? உங்கள் கரத்தை நெஞ்சுக்கு நேராக வச்சு சொல்லுங்க, என்னை ஆண்டவர் கட்டுவார். அதுதான் ஆண்டவருடைய ஒரே பிளான். ஆமேன். நமக்கு பல பிளான்கள் உண்டு இல்லை? நமக்கு பல திட்டங்கள் உண்டு. ஒன்று நடக்கலைன்னா அடுத்த ஒரு திட்டம். எல்லாரும் சோர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. நமக்கு பல திட்டங்கள் உண்டு. இந்த வருஷம் 10ஆம் கிளாஸ் இல்லை 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆனவங்க பசங்க இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். அட்மிஷன்லாம் ட்ரை பண்ணியிருப்போம் இல்லை? 10வது முடிச்சிங்கன்னா 11க்கு ஒரு 2 குரூப் இல்லை ஒரு 3 குரூப் மனசில் இருக்கும். மார்க் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி +2 முடித்தவங்க மார்க் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் மாறும். ஆனால் பரலோகத்திற்கு ஒரே ஒரு பிளான் தான். நமக்கு தான் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி. பிளான் ஏ நடக்கலைன்னா பரவாயில்ல, மார்க் கம்மி ஆகிடுச்சு, அந்த காலேஜில் கிடைக்காட்டி வேறொரு காலேஜில் பார்ப்போம். அங்கேயும் கிடைக்கலாம், அட்லீஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ்லேயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒரு ஆர்ட்ஸு கோர்ஸாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். நமக்கு தான் பிளான்கள் பல. ஆனால் பரலோகத்திற்கு ஒரே ஒரு பிளான் தான். உங்களையும் என்னையும் கட்டுவது மட்டும்தான் அவருடைய பிளான். நம்மை கட்டுவது மட்டும்தான் அவருடைய பிளான். ஆமேன். அவருக்கு பல பிளான்கள் இல்லை. பிளான் ஏ தோற்றாலும் திருப்பியும் பிளான் ஏலேயே நிற்பார் அவர். ஏன்னா உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து உங்களையும் என்னையும் கட்ட வேண்டிய விதத்தில் கட்டி அவர் சித்த பிரகாரம் உங்களையும் என்னையும் கொண்டு வைக்கிற வரைக்கும் பரலோகம் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, ஓய்வதும் இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரே ஒரு பிளான் தான், என் சபையை நான் கட்டுவேன். நீங்களும் நானும் அவருடைய சபை. அப்போ 2வது பாயிண்ட், நம்மை மீட்டெடுத்தவர். ஆமேன். மீட்டெடுத்தது உண்மைதான். ஆனால் பாவம் பெருகின பொழுது பரலோகம் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இவர்கள் வணங்கா கழுத்துள்ள. ஆனால் அழைத்த பொழுது ஆண்டவர் அப்படி சொல்ல, நான் உங்களோடு இருக்கிறேன்னு தான் சொன்னார் இல்லை? ஆனால் காலப்போக்கில் தவறுகள் குற்றங்கள் அதிகரித்த பொழுது, ஆண்டவருக்கு விரோதமான செயல்கள் அதிகரித்த பொழுது உண்மை உள்ளவர் அப்பொழுதும் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நான் உங்களோடு இருந்தால் நான் உங்களை நிர்மூலமாக்கிடுவேன். அதனால் எனக்கு பதிலாக ஒரு பதில். யாரு? ஒரு தூதன். அப்படிதான் எழுதியிருக்கு. ஒரு தூதனை அனுப்புகிறேன்னு சொல்றார் ஆண்டவர் 1வது வசனத்தில் 33:1. ஆனால் நீங்கள் தொடர்ந்து அடுத்த அதிகாரம் வாசிக்கும்போது 34வது அதிகாரத்தில் நேரம் இல்லாதனால நான் வேகத்தில் போனோம், அதனால் வசனம் எல்லாம் வாசிக்க வைப்பதில்லை. 34வது அதிகாரம் 9வது வசனம் நினைக்கிறேன். மோசே ஏறெடுக்கிற ஒரு ஜெபம் உண்டு. பாருங்க, மோசே உடனே ஒரு ஜெபம். ஏன்னா மீட்டெடுத்தது நீங்க தானே. அவர் எங்களை தேடி வந்தார், அவர் நம்மை தேடி வந்தார். நாம் அவரை தேடி செல்லவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார். ஆமேன். அவர் அப்போ மோசே ஏறெடுக்கிற ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? கிருபை கிடைக்குமானா நீங்கள் எங்களுக்கு முதலாவது ஒரு உடன்படிக்கை பண்ணீங்கல்ல, என்ன பண்ணீங்க? நீங்கள் எங்களோடு இருந்து வழி நடத்துவீங்கன்னு உடன்படிக்கை பண்ணீங்கல்ல, அதுதான் எங்களுக்கு தேவை. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் எங்களுக்கு தேவை. பாவம் இருக்கு, உண்மைதான். பாவம் அதிகரிக்குது, உண்மைதான். ஆனால் அப்பா, நான் அவர்களுக்கு பதிலாக வந்து நிற்கிற மனம் திரும்புதலோடு பாவத்தை அறிக்கை செய்கிற ஒரு மனதோடு வந்து நிற்கிற ஒரு மோசை. பெரிய ஜபம்லாம் ஏறெடுக்கலை. பெரிய ஜபம்லாம் ஒரே ஒரு வார்த்தை. ஆமேன். பரலோகத்திற்கு பெரிய ஜபங்கள்லாம் வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஒரு 2 வார்த்தை வந்துச்சுன்னா அதுதான் பரலோகத்துக்கு சந்தோஷம். அப்பா, என் பாவங்களை மன்னிங்க. பரலோகத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? மனம் திரும்புதல் மட்டும்தான். எப்பொழுது பாவி மனம் திரும்புகிறானோ அப்போது மட்டும்தான் பரலோகத்தில் சந்தோஷம். வசனம் சொல்லுது. வேற நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய செயல் பண்ணாலும், எவ்வளோ பெரிய காரியங்கள் பண்ணாலும் பரலோகத்தை பிரீதிப்படுத்த சந்தோஷப்படுத்த வைக்கவே முடியாது. மனம் திரும்புதல் மட்டும்தான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த நேரத்துக்கு மட்டும்தான் அந்த வசனம் பொருந்தும். இல்லை, அன்றாட வாழ்க்கையில் எவ்ரி சிங்கிள் டே மனம் திரும்புதலோடு தேவனுடைய பாத்திரம் இந்த பகலில் என் வாழ்க்கையில் வந்த குறைகளை பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம் பரலோகத்தை மகிழ்ச்சிக்குள்ளாக சந்தோஷத்துக்குள்ளாக ஆக்க வேண்டும். ஆமேன். மோசே தான் செய்தான். என்ன பண்ணா? கிருபை கிடைக்குமானால் வேகத்தில் எழுந்தருள வேண்டும். நீரே மன்னிச்சு சோத்திரம். ஆமேன். எங்களை
ஒரே ஒரு ஜெபம், பெரிய ஜெபம்லாம் கிடையாது. நீர் கிருபை கிடைக்குமானா? ஆமென், ஸ்தோத்திரம். பரலோகம் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு முன்பதாக கடந்து போவதில்லை, ஒரு தூதனை அனுப்புகிறேன். பாருங்க, ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. நம்மை விடுவித்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால மோசே ஏறெடுத்த ஜெபத்தை கேட்ட பொழுது எடுத்த தீர்மானத்தை பரலோகம் மாற்றி எடுக்குது. ஆமென். பரலோகம் எடுத்த தீர்மானம் என்ன? நான் அல்ல, ஒரு தூதனை அனுப்புகிறேன். ஆனால் மோசே ஒரு மனம் திரும்புதலின் ஜெபம் இல்லை, பரிந்து பேசி மற்றவர்களுக்காக வந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுத்த பொழுது பரலோகம் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? தொடர்ந்து இருக்க வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். அதையும் கூட வாசித்துருங்களேன் வேகத்தில். அதற்கு அவர், இப்பொழுது நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், செய்யப்படாத அதிசயங்கள் செய்வேன். காண்பார்கள். கவனமா கேளுங்க, தூதன் அல்ல, நான் செய்யும் காரியம். ஆமென். மனம் திரும்பினா ஆண்டவர் பரலோகம் எடுத்த தீர்மானத்தை மாற்றி எடுக்கும். ஏன்னா அவர் நம்மை விடுவித்த தேவன், அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தின தேவன், அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த தேவன். அவருடைய பிளான் ஏல உட்பட்ட தேவனுடைய சபை தவறு செய்தாலும் மனம் திரும்புதலோடு வந்தா ஆண்டவரும் பரலோகமும் எடுத்த தீர்மானத்தை மாற்றி தேவன் சொல்ற காரியம், ஒரு தூதன் அல்ல, நானே உனக்கு முன்பதாக கடந்து செல்வேன், உன் சத்துருக்களுக்கு எதிராக நானே போராடுவேன். ஆமென். நான் உனக்காக யுத்தம் செய்வேன். ஹல்லேலூயா. ஒன்று, அவர் நம்மை சிருஷ்டித்த தேவன். ரெண்டு, அவர் நம்மை மீட்டு கொண்டது. அதனால் பயப்பட வேண்டிய தேவையில் நம்ம எதிர்காலம் அவர் கரத்தில் இருக்கு. அவர் பாதுகாத்து வழி நடத்துவார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நேரம் கடந்து போவதனால வேகத்தில் அடுத்த வசனத்துக்கு வருவோம். நான்காவது வசனம். ஏன் பயப்படக்கூடாது? நான்காவது வசனம். இல்லை 43:4 தானே? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நானும் உன்னை. ஏன் பயப்படக்கூடாது? நம்மை நேசிக்கிற தேவன் நமக்குண்டு. ஹல்லேலூயா. அவர் நமக்குண்டு. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும். பாஸ்டர் ஆல்ரெடி சொல்லிட்டார். அந்த வசனத்தை ஏன் தேர்ந்தெடுத்துன்னு பாஸ்டர் சொல்லிட்டார். ஆமென். அது ஆண்டவர் நமக்கு பதிலாக என்ன தருவாரா? மனுஷர்களை தருவார். ஆமென். ஆனால் அதுக்கு இனி ஒரு அர்த்தமும் கூட இருக்கு. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்களேன். 3வது வசனம். பாருங்களேன். ஆண்டவர் யாரை வேணாலும் கொடுக்குறேன்றார். ஆனால் நீ எனக்கு வேணும். ஏன்னா நாம் பிரியமானவர்கள் ஆண்டவருக்கு. யாரை கொடுத்தாலும் ஆண்டவர் நம்ம விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. 2 அர்த்தங்கள் உண்டு. அது முந்தினாவது வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் வரும் பொழுது பாஸ்டர் சொன்ன பிரகாரம். ஆமென். முதலாவது வசனத்தில் யாரை வேணாலும் நான் விட்டு கொடுக்குறேன் பதிலாக, ஆனால் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமென். ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறேன். பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மறுதளித்த ஒரு சூழ்நிலை பேதுருவின் வாழ்க்கையில் வந்தது. ஆமென். ஆண்டவரை விட்டு கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் பேதுருவின் வாழ்க்கையில் வந்தது. ஆனாலும் அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறபடினால, அவர் அழைத்த தேவனாக இருக்கிறபடினால, அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறபடினால அவனை தேடி வந்த சந்தர்ப்பம் நமக்கு தெரியும். ஆமென். அதற்கப்புறம் பாருங்களேன், எப்பெல்லாம் பவுலின் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தோ பரலோகம் இறங்கி வந்தது போல பேதுருவின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வந்த பொழுது பரலோகம் இறங்கி வந்தது. ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த இரவில்? ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார். ஆமென். வாசிப்போம் ஒரு சம்பவம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 1வது வசனம். வேகத்தில் 12வது அதிகாரம் 1வது வசனம். கவனமாக கேளுங்க. பேதுருவையும் பிடிக்க திறந்தான். இருந்தது.
நல்ல கவனமாக கேளுங்க வசனத்தை. அந்த பண்டிகை முடிந்ததுக்கு அடுத்த நாள் அவனை பிடித்து ஜனங்களுக்கு முன்பதாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி திட்டம் வைத்திருந்தான். யாரு? ஏரோது. ஆமென். வாசிங்க. இங்க முன்னே இருக்கவங்க யாராவது வாசிக்கிட்டோம், அப்ப கேட்கலாம். காக்கப்பட்டிருக்கையில் அல்லேலூயா. வாசிங்க. கவனமா கேளுங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்து வைத்த நாளுக்கு, நல்ல கவனமா கேளுங்க, அவன் குறித்து வைத்த நாளுக்கு முந்தின நாளிலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரு. ஆமென். அல்லேலூயா. ஆனா பேதுரு பண்ற ஒரு காரியம் இருக்கு. வாசிங்க அதை. 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகருக்கு நடுவே, நல்ல கவனமாக கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இருக்கிறது எங்க? சிறைச்சாலையில். அடுத்த நாள் காலையில் என்ன ஆயிடும்? தலை, ஆல்ரெடி கூட இருந்த ஒரு நபருடைய தலை போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார்ன்ற நிச்சயம் உள்ளே இருந்தா, அவர் தான் என்னை சிருஷ்டித்தார்ன்ற நிச்சயம் உள்ளே இருந்தா, என்னை அழைத்தவர் அவர்தான் நிச்சயம் நமக்கு உள்ளே இருந்தா, எந்த சிறைச்சாலைக்குள்ள சங்கிலிகளால் பூட்டப்பட்டவனாக கிடந்தாலும், அந்த பக்கம் இந்த பக்கம் 2 போர் சேவகர்கள் இருந்தாலும் நிம்மதியாக தூங்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் பேதுரு தூங்குறான்? நாளை காலையில் தலை போயிடும். ஆனால் பேதுருக்கு ஒரு காரியம் தெரியும். 5வது அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். இதே போல ஒரு சூழ்நிலையில் ராத்திரியில் ஆண்டவர் அதிசயத்தை செய்து இதே போல ஒரு சிறைச்சாலைக்குள்ள பூட்டப்பட்டிருந்த பேதுருவை ஆண்டவர் விடுவித்து வெளியில் கொண்டு வந்தார். முன்காலத்தில் அவனுக்கு அனுபவம் உண்டு. பேதுருக்கு ஒரு காரியம் தெரியும். நான் அவரை மறுதளித்தவனாக, அவரை தள்ளி பேசி அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போன சூழ்நிலையில் என்னை தேடி வந்த ஒரு அன்புண்டு. நான் மீன் பிடித்து கொண்டு இருந்த பொழுது எந்த தகுதியும் இல்லாத இடத்துல அவர் என்னை அழைத்து இந்த ஊழியத்திற்கு கொண்டு வந்தார். எந்த தகுதியும் இல்லாத இருந்த இடத்துல அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த நாள் வரை அவர் நம்மை கொண்டு வந்தார். தண்ணியில முங்கி போற ஒரு சூழ்நிலை வந்த பொழுதும் விட்டு கொடுக்காம கரத்தை நீட்டி தூக்கி என்னை அவர் உயர்த்தி நிறுத்தினார். 5வது அதிகாரத்தில் இதே சிறைச்சாலையில் பூட்டப்பட்டவனாக இருந்தப்போலும் அவர் என்னை விடுவித்து கொண்டு வந்தார் என்று சொன்னார். இந்த 12வது அதிகாரத்திலையும் அவருக்கு என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்ய முடியும். ஏன்னா அவர் எனக்குள்ள வைத்திருக்கிற ஒரு தரிசனம் உண்டு. அவர் எனக்கு தந்த ஒரு தரிசனம் உண்டு. என் ஊழியம், என் வாழ்க்கை, என் குடும்பம் இதோட முடியாது. இதற்கு அப்புறம் எனக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அந்த நிச்சயம் பேதுருவுக்கு இருந்தது. இல்லைன்னா தூங்கவே முடியாது. பவுலும் சிலாவும் அடைக்கப்பட்ட பொழுது அவங்க தூங்கலை, அவங்க ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே பேதுரு தூங்குறான். ஆமேன். ஏன்னா ஊழியத்தின் நிமித்தம் ரொம்ப டயர்டு. ஆமேன். சில நேரத்தில் நல்ல நித்ரை தரதெல்லாம் ஆண்டவர் சில இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து தான். என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லா பிஸியாக வேலையும் செய்து ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது 1.5 வருஷம் ஒரு சுகவீனத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். நான் நினச்சேன், ஏன்ப்பா இப்படிப்பட்ட ஒரு வேதனை? அப்போ தான் 1.5 வருஷம் எதுவுமே பண்ண முடியாது. நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் வீட்டில். அப்போ தான் ஆண்டவருடைய சித்தம் புரியும். சில காரியத்திற்கு வழியாக ஆண்டவர் நம்மளை கடத்தி விடும் பொழுது ஏன்ப்பான்னு கேள்வி கேட்கக்கூடாது. அதற்கு பின்பதாக ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆண்டவர் பேதுருவை சிறைச்சாலையில் போட்டது எதுக்கு தெரியுமா? இரவும் பகலும் ஓய்வில்லாம ஊழியத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிற பேதுருக்கு நல்ல தூக்கம் வெளியில கிடைக்கல. இங்க நல்ல செக்யூரிட்டியோட, இசட் செக்யூரிட்டியோட, யாருமே அவன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண முடியாதபடி, பாருங்களேன், அந்த கை இந்த கை அசைக்க முடியாத நல்ல லாவிஷா ஃப்ரீயா தூங்குற பேதுரு. ஆமேன். வெளியில தூங்கி இருந்தா 10 நிமிஷம் தூங்கும்போது யாரா வந்து எழுப்புவாங்க, பாஸ்டர் வந்து ஜெபிங்க. இல்ல கொஞ்ச நேரம் தூங்கலான்னு படுத்த உடனே ஒரு ஃபோன் கால் வரும், பாஸ்டர் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் ஜெபிங்க. நிம்மதியாக ஒரு 1/2 மணி நேரம் தூங்க முடியாது. அப்படிப்பட்ட பிஸி ஊழியத்தில் யார் இருந்தா? பேதுரு. இரவும் பகலும் ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு வெளியில் நல்ல ஒரு தூக்கம் உள்ள கொடுப்போம். ஏன்னா இதற்கு அப்புறம் பெரிய ஊழியம் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சில சிறைச்சாலைகள் நம்மளுடைய நன்மைக்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? சில நேரத்தில் ஆண்டவர் சில தீமையை செய்கிறாரோ நமக்கு தோணும். இல்லை, அந்த தீமைக்குள்ள, அந்த தீங்குக்குள்ள ஆண்டவர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறாரு. வெளியில பார்க்கும் பொழுது அது நன்மையாக தோணாது. ஆனா ஏற்ற காலத்தில் அவருடைய வல்லமை வெளிப்படும். அந்த தீமைக்குள்ள ஆண்டவர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அதை நாம் காண்போம். நிம்மதியா தூங்குறான் பேதுரு. ஏன் தெரியுமா?
அனுபவம் உண்டு. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஆனால் ஏரோது இட்ட ஒரு திட்டம் உண்டு. அடுத்த நாள் காலையில் இவன் கையை பிடிச்சி நேராக கொண்டு வந்து அவனுடைய சாப்டரை முடிச்சு விட வேண்டும். ஆனால் பரலோகம் ஒரு திட்டம் வைத்திருந்தது. வாசிங்க. எப்போதான்? முந்தின நாளில். சொல்லுங்க. ஆமாம், பிசாசை பார்த்து தைரியமாக சொல்லுங்க, நீர் போட்டு வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுவதற்கு முந்தின நாளில் என்னுடைய ஆண்டவருடைய கரம் என் வாழ்க்கையில் வெளிப்படும். சத்ருவை பார்த்து சொல்லுங்க, நீர் என் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் நினைக்கிற முந்தின நாளில் ஆண்டவருடைய கரம் வெளிப்படும். ஏற்ற காலத்தில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து வாசிங்க வேகத்தில். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறைக்குள்ளாக வெளிச்சம் பிரகாசித்தது. வாசிங்க. சீக்கிரமா எழுந்திரு எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு என் பின்னே வான. கவனமா கேளுங்க. ஏரோது ராஜா போட்ட திட்டம் என்ன தெரியுமா? அடுத்த நாள் காலையில் இவன் கரத்தை பிடித்து எங்க கொண்டு போக வேண்டும்? மனுஷர்களுக்கு முன்பதாக கொண்டு அவனுக்கு எதிராக ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று ஏரோது நினைச்சான். ஆனால் தேவனுடைய தூதன் முந்தின நாள் ராத்திரி வந்து எவன் கையை பிடிச்சி அவன் சாப்டரை முடிக்கணும்னு நினைச்சானோ, ஆனால் தேவன் போட்ட திட்டம் பாருங்க. தூதன் இப்பொழுது யாரு கையை பிடிச்சிருக்கிறாரு? பேதுருடைய கையை. ஆமென். ஆண்டவர் பிடிச்ச கை இந்த கை. ஆமென். எந்த ஏரோதும் பிடிக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரு. இந்த கையை ஒரு முறை ஆண்டவருக்காக கொடுத்துட்டீங்கன்னா, அவர் உங்க கரத்தை பிடிச்சிட்டாருன்னா வேற எந்த மனுஷனும் உங்க கரத்தை பிடிக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரு. ஆவிக்குரிய விதத்தில் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். எந்த கைக்கும் ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. எந்த கைக்கும் என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை, என் வேலையை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே நடந்த விஷயம் நமக்கு தெரியும். அந்த சாப்டரில் அவன் சாப்டரை முடிக்கலான்னு யார் நினைச்சான்? விசுவாசானவன் நினைச்சான். ஆனால் ஏரோதனுடைய சம்பவம் அந்த 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் தான் தொடங்குது. அந்த சாப்டர் முடியும் பொழுது ஏரோதுடைய சாப்டர் முடியுது. ஆமென் சொல்லுங்க. திட்டம் போட்டான் பாருங்க. அவன் சாப்டர் ஒரே சாப்டர்ல ஆண்டவர் முடிச்சிட்டாரு. ஆனா பேதுருடைய ஊழியமோ சாப்டரோ அங்க முடியல. சரித்திரம் சொல்லுகிற காரியம், அதற்கப்புறம் ஏறக்குறைய 45 வருடங்கள் பேதுரு வாழ்ந்திருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்தான். அதற்கப்புறம் ஒரு சாப்டர் இல்ல, புஸ்தகங்கள். 1 பேதுரு 2 பேதுரு எழுதினான் இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்துட்ட பிறகு. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷத்தோடு தேவனை நோக்கி மகிமைப்படுத்து. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்க சாப்டரை, என் சாப்டரை பிசாசானவனுக்கு முடிக்க முடியாது. ஆமென். நான் எப்பவுமே சொல்ற ஒரு காரியம் உண்டு. இந்த உலகத்திற்கு உங்களுக்கும் எனக்கும் எதிராக கதைகளை எழுதலாம், ஆனா கிளைமேக்ஸை எழுதுறது பரலோகம் தான். ஹல்லேலூயா. கிளைமேக்ஸை எழுதுறது யாரு? 3 காரியத்தை பார்த்தோம். ஏன் பயப்படக்கூடாது? 1, அவர் என்னை சிருஷ்டித்தவர். 2, என்னது? என்னை மீட்டு கொண்டவர். 3, என்னை நேசிக்கிறவர், என்னை சிநேகிக்கிறவர். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் எனக்கு எதிராக என்ன கதை சொன்னாலும், என்னதான் எனக்கு எதிராக அவர்கள் தீர்மானம் எழுதி வைத்தாலும், பரலோகம் போடுற தீர்மானம் தான் எனக்கு எதிராக எனக்கு என் வாழ்க்கையில் நிறைவேறும். என் தலைமுறைக்கு அவங்க வாழ்க்கையில் பரலோகம் போட்டு வைத்திருக்கிற திட்டம் தான் நிறைவேறும். என் குடும்பத்தில் தேவன் வைத்திருக்கிற திட்டம் தான் நிறைவேறும். ஏன்னா அவர் என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4வது ஒரு விஷயத்தை வேகத்தில் பார்த்து நம்ம ஜெபிப்போம். 4வது விஷயம் வேகத்தில் வாசிங்க. இல்லை, நம்ம 43வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு வந்துருங்க. நான் உன்னோடு இருக்கிறேன். அதுதான் 5வது பாயிண்ட். என்னது? 4வது பாயிண்ட். ஏன் பயப்படக்கூடாது? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யாரோடு கூட இருக்கிறார்?
நம்மோடு கூட இருக்க. எல்லாம் பைபிள் அடைக்கலாமா? ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷம் நமக்கு இருக்கு. நான் முடிக்க வேண்டும், ஜெபிக்க போகிறோம். ஆமேன். பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். நீங்க அதனுடைய தொடர்ந்து இருக்கிற வசனம் 6வது வசனம் 7வது வசனம் எல்லாம் வீட்டில் போய் வாசிங்க. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், நஷ்டமானதை தருகிற தேவன், அவர் கூட்டி சேர்க்கிற தேவன். ஆமேன். பல திசைகளிலிருந்து ஆசீர்வாதங்களை அழைத்து கூட்டி சேர்த்து நமக்கு அவர் தருகிற தேவன். 4வது பாயிண்ட், ஏன் பயப்படக்கூடாது? அவர் என்னோடு கூட இருக்கிறார். யார் என்னோடு கூட இருக்கிறார்? என்னை அழைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்ன அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். ஹல்லேலூயா. அவர் என்னை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் என்னை விடுவித்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் கண்களை அடைச்சு பரலோகத்தை நோக்கி பார்த்து, கர்த்தாவே நாங்கள் பயப்பட போவதில்லைப்பா, நீர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க. அப்பா, எங்கள் எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு நீங்க ஜெபிக்கிற மாதிரி யாரு ஜெபிச்சாலும் சரியாவாது. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுக்காக, உங்க குடும்பத்திற்காக, உங்க தலைமுறைக்காக ஜெபிப்பது போல யாரு ஜெபிச்சாலும் சரியாவாது. அடுத்த ஒரு 10 நிமிஷம் ஆவியில நிறைந்து தேவனை பார்த்து, பரலோகத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம தேவைகளை சொல்ல போகிறோம். நாம் பயப்படுற கூட்டத்தில் இல்லை. we don't fear anyone. நாம் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டோம். சூழ்நிலைகளை நோக்கி பயப்பட மாட்டோம். எதிர்காலத்தை பார்த்து பயப்பட மாட்டோம். நம் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற எதிர்ப்புகளை பார்த்து, யுத்தங்களை பார்த்து நாம் பயப்படுகிற ஒரு சந்ததி அல்ல. ஏன்னா நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறது பயப்படாத ஒரு ஆவி. அது உயிர்த்தெழுதின் வல்லமை, மரணத்தை ஜெயித்த ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. நீர் என்னை சிருஷ்டித்தீர், நீர் என்னை மீட்டு கொண்டீர், நீர் என்னை நேசிக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இன்று மட்டுமல்ல, சதா காலமும், இந்த உலகத்தின் கடைசி நாள் வர, உலகத்தின் கடைசி நாள் வர ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறும் வர, அந்த நிறைவேற நாள் வரை நீர் என்னை பாதுகாத்து வழி நடத்துவீர். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார் என்று சொன்னார். அவர்களுக்கு தேவன் ரத்தம் சிந்தி அவர்களை மீட்டெடுக்கவில்லை. ஆனா அவருடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த புதிய ஏற்பாட்டின் சந்ததிகளாக நம்மை ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல. அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். உங்க ஜெப விஷயங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் பரலோகத்தில் சொல்லுங்க. அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, நான் உம்மை நன்றியோ